பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை குறித்ததான எண்ணம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது, இப்பொழுது நாம் பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆகையால் இந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சில பாவங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது என்று அர்த்தம் கிடையாது. நம்முடைய வாழ்வில் எல்லா பாவத்திற்கும் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். அதாவது நாம் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று மாத்திரமே. ஆகையால் அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பாவத்திற்கும் அனுமதி கிடையாது. அதே போல இரண்டாம் காரியம், நாம் முன்பதாக பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்பொழுது நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆகையால் சாத்தான் கொண்டு வருகிற சந்தேகங்களுக்கும் குற்றப்படுத்துதலுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. தேவனே நம்மை நடத்துகிறார். ஆகையால் ஆண்டவருக்கென்று நாம் பிழைத்திருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவரே நம்மை நடத்துவார். ஆமேன்.